சென்ற வாரம் ஈரோடு தமிழர்கள் நிகழ்ச்சி எதுவும் அனுப்பரசு நடக்கவில்லை. உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு செய்தியை பேசி பதிவு செய்யும். ஆனால் இந்த கூட்டம் இன்று ஒரு சிறப்பாக நடக்கிறது என்றால் அது ஆசிரியர் ஜெயச்சந்திரன் ஐயப்பன் காலையுடன் மழை எச்சரிக்கை இருப்பதால் நிகழ்ச்சியை தள்ளி வைக்கலாம் என்று ராமத்திடம் நேரடியை தெரிவித்து விட்டு சென்றேன். ஆனால் ஐயப்பன் நாங்கள் ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டோம், நீங்கள் என்ன பதிவு போட்டீங்க உடனே மாற்றினேன், அதை எடிட் பண்ணி நிகழ்ச்சி கன்ஃபார்ம் பண்ணோம். அதனால் அந்த இதுதான் இதில் ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. 2 பேருக்கு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு அவங்க தெரிவிச்சாங்க. 2வது ஈரோடு தமிழர்களுடைய ஒரு கவிஞர்கள் எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத நான் நிச்சயம் சொல்லிதான் என்னோட அன்பாதவன் வந்திருக்காரு. நாங்கள்லாம் ஒரு வகுப்பு தோழர்கள் ஒரு மாலை நேரத்தில் மைதானத்தில் கூடி பேசக்கூடிய இலக்கிய செய்திகளை பரிமாறிக்கொள்வோம். இதில் வாசிப்பு அதிகம், அன்பாதவர்களாக வாசிப்பு கொஞ்சம் அதிகமான அவங்க தான் வீராவியம், மேத்தாவியம், கீழக்கணியம், ஈரோடு தமிழ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா பாடத்தில் இருக்கிற மரபு கவிதைகளை மட்டுமே படித்த எங்களை பாட புத்தகங்கள் இல்லாத புத்தகங்களை படிக்க வைத்த பெருமை என்னோட அன்பாதவன் கொண்டவர்களுக்கு தான் சாதம். இரவில் வாங்கினோம் பிரியவே இல்லை என்று அந்த கவிதை வரிகள் எங்களுக்கு ஈர்ப்பை கொடுத்தது போல் ஒவ்வொரு தோழருடைய எழுத்துக்களும் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துதான் எங்களை ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராக ஆக்குவதற்கான ஒரு தயாரிப்பை அளித்தது. அந்த வழியில் பழமொழி கொண்டவர்களால் எங்களுக்கு ஊக்கப்படுத்தினார்கள். நிச்சயமாக நேற்று கூட ஒரு கவிதையை நான் ரத்னமணியை பதிவு செய்து என்னுடைய கவிதையை இல்லாது மோகன் ஒரு வெளிநாட்டு கவிஞரின் கவிதையை தமிழ் மொழிபெயர்த்து அதை அளித்திருந்தார். ஒரு பெரிய கவிதை. அதிலே எனக்கு 2 வரிகள் மிக ஈர்ப்பாக மழையில் வேகமாக செல்ல வேண்டாம், அங்கேயும் மழை பெய்கிறது. சிவா சொன்னார், கவித்துவம் எப்படி இருக்கணும் இடத்துல, அது எப்படி ஈர்க்கப்படுகிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ரசிக்கிறது தொடரை பற்றி சொல்லும்போது 10 முறை எழுந்து இருந்தாலும் 9 முறை எழுந்தவுடன் அல்லவா என்று சொல்லிவிட்டேன். நம்ம ஒரு அப்படியே கல்வி பிடிக்கிறமான வரிகள் இருக்குங்க, அதுதான் கவிஞருடைய பணி. அதில் நம்ம நிறைய முன்னேற வேண்டும். அதில் தான் தியாகலாம் வெளிநாட்டு கவிஞர்களுடைய உலக புகழ்பெற்ற கவிஞர்கள்லாம் வரிசைப்படுத்தலாம். நிச்சயமாக அதில் ஒரு கவிஞர் கூட நான் இன்னும் படிக்கவில்லை என்பது வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எவ்வளவு சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு இலக்கியம் தளத்திலே ஆர்வம் மட்டும் இருக்கக்கூடாது, இதற்கான உழைப்பும் தேவை என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் நாம் ஊக்கப்படுத்திக் கொள்கிறோம். இங்கே பதிவில் ஒரு 4 பேரை நம்ம இலக்கிய அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்பும் பேசுகிறவங்களை கூப்பிட்டு ஆனால் நம்ம ஐயப்பா ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து ஆட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன இப்போ பெரிய லிஸ்ட்டு போட்டால் நம்ம டிவியில் உட்காந்து பேசுகிறவங்க மட்டுமே இருக்கணும் காமிக்கிறோம். அது ஒரு அமைப்பு ரெப்ரசன்டேஷன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் வர ஆடியன்ஸு நம்ம தான். அதனால் படைப்பாளிகள்
ஈரோடு தமிழர்களை பற்றி ஒரு கவிதையை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால் யாரையும் நம்ம நிராகரிக்கல. சில இதெல்லாம் நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தங்களுடைய பிரதிநிதித்துவம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்ற பார்வை செயல்பாட்டாளருக்கு வரும். அதனால் நம்ம அந்த ஒரு அமைப்பு வச்சு பல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதனால் அவங்க பேரை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்தப்ப அந்த அழைப்பை ஏற்று மோகன்தாசன் வீரமணியாக சிவகுமாராக இருந்தாலும் அப்படி எல்லாருமே அந்த கவிதையை தயாரிப்போட வந்தாங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு வெற்றி, ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது பறக்கும் அவள் பார்வை, அவருடைய பார்வை முன்னர் விட்டுன்றவன் குதிரையை போல அப்படி சும்மா பறந்து போறான் அப்படின்ற இந்த பார்வையை கூட விவரிக்கின்ற நிலையில சமூகத்தை பார்க்கின்ற பார்வைக்கு ஒரு வரவேண்டிய தேவை இருக்கின்றது, இதற்கான வேலை இருக்கின்றது என்பதுதான் நாம் வந்து இந்த காலகட்டத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் நம்ம இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சுதந்திர சிந்தனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். சொல்லுவாங்க தமிழில் குழந்தை பாடல்கள் அதிகம் இல்லை, தமிழ் செம்மொழிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு குழந்தை பாடல் முன்னால் பிறந்தநாள் பாட்டு திரைப்படத்தில் பிறந்தா அப்படின்னு அதோடு சரி, அடுத்த நாள் வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அறிவுமதி போன்றவர்கள் தான் ஒரு பாடல் எப்படிதான். அப்போ நம்ம வந்து எவ்வளோ வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது, ஃபில்லப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம ஒரு உறுதியேற்பது தான். இது போன்ற தோழர்களுடைய பங்கு, அவங்களுடைய அர்ப்பணிப்பை நம்ம உள்வாங்க வேண்டும். அது உலக அளவில் கவிதையிலே நவீன கவிதைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை எப்படி அவங்க உள்வாங்கினாங்க. தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு முதல் குழந்தையை பாப்பூர் நெருங்கா என்று அவரால் வைக்க முடிகிறது. நம்ம சாதாரண நிறையா பாரதிதாசன் வச்சுக்கிறாங்க. அப்ப ஒரு உலகளாவிய சிந்தனை அவர் பாரதிதாசனை பற்றி எந்த மதிப்பும் குறைப்பும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் இலக்கிய பங்களிப்பு பண்ணியிருக்கார். அவரு ஏற்றுக்கூடிய சிந்தனை திராவிட இயக்க சிந்தனை. அவருடைய மரபு வழியில வந்தவர். அவரு பாரதிதாசனும் முதல் எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. அப்படிங்கிற அவருடைய விடுதலை உணர்வுகள் இருக்குல்ல, அதுதான் வந்து அவர் காமிச்சிருக்கார். அப்போ நம்ம இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாகும், நேசிக்க வேண்டியதாகும், பழகக்கொள்ள வேண்டியதாகும். இலக்கிய உலகத்தில் நாம் இருக்கின்றோம். அந்த மாதிரி கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு தான் இந்த போன்ற நிகழ்வுகள் நேரடியாக படைத்திருக்கிறார் ஜெயச்சந்திரா ஐயப்பன். இப்போ அதெல்லாம் அவருக்கு இல்லம் தேடி சென்றிருக்கிறார்கள். நான் இல்லம் தேடி சென்று அவருடைய மேடையில் எழுத்திலையும் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறுகிறேன்.